கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இயக்கம் என்ன? நம்ம மத்திய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 100க்கு அதிபதிய வேலைக்காரன் அவன் வீட்டில் திமிர்வாதமாக கிடப்பான். அப்போது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகளை கேட்பான். இயேசு கிறிஸ்து சரிப்பா, நான் அவனை வீட்டில் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான் பாருங்க, மத்திய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்ன அழகாக சொல்லுகிறான் பாருங்க. அடுத்து 10வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இஸ்ரவேலவர்களுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்குறியே. அப்போ இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்க்கலன்னு சொன்னால் இவன் இஸ்ரவேலன் அல்ல, இவன் ஒரு வெளி மனிதன் என்று தான் நாம் சொல்லலாம். அப்போ ஆண்டவரை பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையே இல்லாத அவன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம்? நீ ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நீ சொன்னா அப்போ நீங்கள் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த சூழ்நிலைகள் இப்படி நம்ம எக்கு தப்பாக இருக்கும் பொழுது தான் ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்போ அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க நம்பவில்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் சுகமாக்குறேன்பானா அதெல்லாம் இல்லை ஐயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போகும், நீங்கள் உம்முடைய வார்த்தை நிச்சயமாகவே நடக்கும், நீங்கள் சொன்னது நடக்கும், நீங்கள் சொன்னது நடக்கும், உம்முடைய வார்த்தை அப்படியே நடக்கும் என்று சொல்லி ஒரு வெளி மனிதன் நம்புகிறான். பாருங்க, வாசிக்கலாம். மார்க் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 20வது வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தும்படியினார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அப்போது அவர் எங்கே பிரசங்கம் பண்ணாங்க, ஆனால் அவர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அடையாளங்களினால் அற்புதங்களை செய்கிறார். அவங்க சொன்னாங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் இருந்தாலும் தேவன் ஏன் கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை, அப்போ அற்புதங்கள் அடையாளங்களினாலே, அப்போது தேவனுடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தும்படியாக, அந்த வசனத்தை அவர் நிரூபிக்கும்படியாக, அப்போ தேவனுடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை நான் நிறைய முறை அதை தான் சொல்லுவேன், வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம், அந்த வேதம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த வார்த்தை நிச்சயமாக இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, இது தேவன் எனக்காக கொடுத்த இந்த வார்த்தை, நிச்சயமாக இது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக ரோமர் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படுது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது தேவனை தான். அப்போ தேவன் யார்? யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக முடியாது. ஆனால் ஒரு வெளி மனிதனாக இருந்தோம், தேவனை அறியாத ஒரு மனிதனாக இருந்து கூட பாருங்கள், நீங்கள் சொன்னது நிச்சயமாக நடக்கும். அப்போ நாமும் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதை அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப தலைகீழாக இருக்கிறது. ஆனால் ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க என் வார்த்தையை நம்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர் வேதனைப்படுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக பிடித்து கொண்டு நாம் நம்பி பாருங்கள், எவ்வளவு வைராக்கியமாக பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை அவர் சொன்னபடியே அவனுடைய வேலைக்காரனாக சொஸ்தமாகிறான். அப்போ வெளி மனிதனுக்கே இப்படி செய்தவர் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அவர் செய்யாமல் விடுவாரா? அதனால தான் அவர் அந்த 10வது வசனத்தில், நான் இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையே,
அப்படி அப்படி ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார். அப்போது தேவன் விரும்புவது அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிற ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு நம்பிக்கையை தான் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் அதே போல் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த 100 குடும்பத்தில் செய்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நாம் எப்படி இருந்தாலும் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் அதுக்கு பாத்திரனே இல்லை, தகுதியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.